ஃப்ரெண்ட்ஸ், இது ஆடி 2வது வெள்ளி. மக்கள் வந்து பொங்கல் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம வந்து கோயில் வந்து எப்போவுமே வந்து 5 மணிக்கு தான் திறப்பாங்க. ஆனால் பொங்கல் வைக்க ஜனங்க வந்ததுனால நம்ம 4:15க்கே திறந்துட்டோம். ஏன்னா வந்து ஒரு ஒருத்தர் பொங்கல் வச்சுட்டு சாமிக்கு நெய்வேத்தியம் பண்ணிவிட்டு அடுத்த ஆள் பொங்கல் வைக்க வசதியாக இருக்கும் இல்லையா? இடம் கொஞ்சம் சின்னது. அதனால் நம்ம வந்து கோவிலை சீக்கிரம் திறந்து அவங்களுக்காக கொடுத்துட்டோம். மக்கள் வந்து ஆனாலும் கொஞ்சம் கம்மி தான். ஏன்னு கேட்டால் அதுக்கு முன்னால் வந்து அமாவாசை. அமாவாசையால் வந்து இன்றைக்கி அமாவாசை மறுநாள் வந்து பாட்டியம் அப்படின்னு சொல்லி பொங்கல் வைக்கல. நான் போன வீடியோவிலே சொல்லியிருப்பேன். அம்பாளுக்கு வந்து எந்த நல்ல நேரமும் கிடையாது. ராகு காலம், யமகண்டம், அமாவாசை எதுவுமே கிடையாது. அவள் எங்கும் நிறைந்த சக்தி. அதனால் அவளுக்கு வந்து நல்ல நேரம்லாம் பார்க்க வேண்டியது இல்லை. அப்படியும் சில பேர் பார்க்குறாங்க, அது அவங்களோட திருப்தி. இருந்தாலும் கூட நிறைய பேர் கிட்டத்தட்ட ஒரு 20-25 பேர் பொங்கல் வச்சு அம்பாளை வழிபட்டாங்க. ஏறுங்க. அம்பாளுக்கு 7 மணி பூஜை ஆரம்பிச்சிருச்சு. இது ஒரு அற்புதமான தரிசனம். ஒவ்வொரு வாரமும் ஒரு அலங்காரம் இருக்கும். இன்றைக்கி அலங்காரம் என்னங்கிறத நம்ம பொறுமையாக பார்க்கலாம். மக்கள் கூட்டம் அவ்வளோ இருந்தது. அந்த அலங்காரத்தையும் அந்த தீபாரத்தையும் பார்க்குறதுக்கு என்றைக்குமே ஆடி மாதம் மட்டும் அம்பாள் கோயிலில் கூட்டம் அலமோதும். அப்படி தான் இங்கேயும் இருந்தது. அந்த அற்புதமான மகா தீபாரதனையும் அந்த கண்கொள்ளா காட்சியை நீங்கள் பார்த்து ரசிங்க. வெள்ளிக்கிழமை நம்மளோட பணியை துவங்கிட்டோம். நம்ம எல்லாருக்கும் நம்மளால் முடிஞ்ச பிரசாதம் கொடுக்க ஆரம்பித்தோம்.
நாங்கள் வந்து அங்கே தான் அம்பாள்கிட்ட தான் வந்து சாதாரண டைமில் வந்து வெள்ளிக்கிழமையில் எலுமிச்சம்பழம் பூவெலாம் கொடுப்போம். மக்கள் கூட்டம் அதிகமாக இருந்ததுனால நாங்கள் கொடுக்க முடியல. ரெண்டாவது சாமி கும்பிட வரவங்களும் கஷ்டமாக இருக்குன்றதுனால இதை அப்படியே நாங்கள் இங்கே மாற்றிக்கிட்டோம். இங்கே நாங்கள் வந்து ஒரு பக்கம் பிரசாதமும், ஒரு பக்கம் லெமனையும், ஒரு பக்கம் வந்து பூவும் எல்லா பக்தர்களுக்கும் நம்ம கை நிறைய கொடுத்து அமிச்சோம். அதுதான் நம்ம கோயிலில் சிறப்பு. ஏன்னா எப்போவுமே வந்து நம்ம அவங்களுக்கு அதை மட்டும் நிறுத்த மாட்டோம். தொடர்ந்து நம்ம அதை கொடுத்துக்கிட்டு தான் இருப்போம். நீங்கள் கோயிலுக்கு வந்தீங்கன்னா, இந்த கோயிலுக்கு பாலகத்தம்மன் கோயிலுக்கு வந்தீங்கன்னா யாரும் வந்து சாப்பிடாத போக முடியாது. என்றைக்குமே நாங்கள் வந்து அந்த சாப்பாடை மட்டும் நாங்கள் குறைக்க மாட்டோம். எவ்வளோ பேர் வந்தாலும் சரி, பிரதோஷமாக இருந்தாலும் சரி, ஒரு அமாவாசையாக இருந்தாலும் சரி, ஒரு கிருத்திகையாக இருந்தாலும் சரி, ஒரு பௌர்ணமியாக இருந்தாலும் சரி, நாங்கள் சாப்பாடு சமைச்சு கண்டிப்பாக வரவங்களுக்கு எல்லாருக்கும் கொடுத்துக்கிட்டே தான் இருப்போம். இப்போ வெள்ளிக்கிழமை நம்ம சும்மா விட்டுருமா? அதுதான். இப்போ நம்ம பார்க்குறது வந்து உள்ளே இருக்கிற அம்பாள் அலங்காரத்தை பார்க்க போகிறோம். ஆடிப்பூரம் வரப்போகுதுங்கிறதுனால நம்ம வந்து வளையல் பந்தல் போட்டிருந்தோம். அந்த வளையல் பந்தலுக்குள்ளே அந்த அம்பாள் வீட்டிருந்தா அந்த அழகை பாருங்கள், பார்த்துக்கிட்டே இருக்கலாம். அதுதான் இந்த கோயிலோட பெரிய சிறப்பு. எப்போவுமே ஒரு அலங்காரமும் அவ்வளோ தத்ரூபமாக வச்சுருப்போம். அமாவாசை முன்னாள் அதனால் வந்து நாங்கள் யோசித்தோம், என்ன அலங்காரம் பண்ணலாம் அப்படின்னு தான் பண்ணிவிடுவோம் இந்த அலங்காரத்தை அப்படின்னு முடிவு பண்ணி இந்த அலங்காரம் பண்ணி வச்சுருந்தோம். நீங்கள் பாருங்கள் எப்படி கண்கொள்ளா காட்சியாக இருக்குன்னு. பிரித்திங்கரா தேவி, பிரித்திங்கரா நமக்காக காட்சி தர அந்த அற்புதமான காட்சியை பார்க்குறீங்க. அமாவாசைக்கு மறுநாளுங்கிறனால நாங்கள் பிரித்திங்கரா பண்ணுவோன்னு இந்த பிரித்திங்கரா அலங்காரம் பண்ணோம். கண்கொள்ளா காட்சியாக ஜனங்க அப்படியே மெய் மறந்து பார்த்து ரசிச்சுட்டு போனாங்க. இதே மாதிரி நம்ம மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நம்ம சேனலில் இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை தட்டி விடுங்க. தொடர்ந்து நம்ம சேனலுக்கு ஆதரவு தாங்க. நீங்கள் கொடுக்குற ஆதரவில் தான் நம்ம தொடர்ந்து நம்மளால் நம்ம பணியை தொடர்ந்து செய்ய முடியும். ஓம் சக்தி.